வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நம்ம ஊரில் வெயில் வந்து சரியான வெயில் கொளுத்துது. இந்த வெயில்னால நம்ம பந்தல் வந்து புயல் காற்றோட சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வெயில் அதிகமாக இருக்கிறனாம நம்மளுக்கு இணல் தேவைப்படுது. அதனால் இப்போ காலையிலே எழுந்திரிச்சு தம்பி, கொழுந்தேன், என் மாப்பிள்ளை எல்லோரும் சேர்ந்து கிடங்க தோண்டி கம்பு ஊண்டி இப்போ வந்து பந்தல் போடுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கிடுகு வைப்பாங்க மேலே கூடி. இப்போ கம்பு வரிசை பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு அப்படியே பந்தல் கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கருவாடு கிடந்துச்சு, சூட கருவாடு. அதை வந்து காலையிலேயே நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தண்ணியில் ஊற போட்டிருக்கோம். இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு போய் நம்ம அடுப்பில் அப்படியே குழம்பு வச்சு மதிய நேரத்துக்கு டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே பந்தலை கெட்டு ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், சரியான வெயில். ஆனால் மழைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நேரம் வெயில் அப்படியே மூசாந்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு நேரம் அப்படியே வெயில் கொளுத்துது, சரியான வெயில் கொளுத்துது. பாருங்கள் சுற்றி வர எப்படி இருக்குன்னு. இப்போ காற்று வந்து அதிகமாக இருக்குது. கடற்கரையிலேருந்து கொஞ்சம் குளிர்ச்சியான காற்று வருது. அதனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் மழைப்பு தெரியாமல் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நல்லா சூடக்கருவாட்டு குழம்ப வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம பந்தலை ஆரம்பிச்சு கெட்ட வேண்டியது தான். கெட்டுட்டு வந்தால் நம்ம இணலுக்கு இருந்துக்கிறலாங்க. வெயில் அப்படி ஒரு வெயிலுங்க. உங்கள் ஊரில் வெயில் மலைகள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கருவாட்டை அலசி எடுத்துக்கிடுவோம். இதுதாங்க சூட கருவாடு. பாருங்கள், நல்லா தோலை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் கருவாட்டை ஊற வச்சோம். இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். அலசி எடுத்துகிட்டு இப்போ போய் அடுப்பில் குழம்ப கூட்டிடுவோங்க. நல்லா இப்படி தோலை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் இப்படி ஊற போட்டு வச்சுக்கிட்டா தான் அந்த மாங்கு ஃபுல்லாக போகும். நம்ம கருவாட்டில் அலசுகிற மாங்கு பாருங்கள் எவ்வளோ மாங்கு போய் இருக்குதுன்னு. நம்ம கருவாட்டு குழம்பு முட்டை குழம்பாக வச்சுருவோம். இப்போ கடையை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம்.
குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கொதிக்கையும் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிறோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடியாச்சு. கொதிக்கவும் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிடுவோம். கருவாட்டு குழம்பு வச்சு நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கிடுவை வச்சு விட்டுருவோம். பந்தல் வேலை ஓடட்டும். அப்படியே பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கருவாட்டை சேர்த்துருவோம். நல்லா கருவாடு வெந்து குழம்பு வெந்து வரையும் நம்ம இறக்கிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம். இப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் கருவாடு இருந்துச்சுன்னா இப்படி சிம்பிளாக வேலை பார்த்து முடிச்சிடலாங்க. தேங்காய் இல்லாமல் முட்டை குழம்பு கருவாடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சூட கருவாடு. கமகமண்டு வாசத்தோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ கிடுவை வந்து பிரித்து எடுத்துருக்குறாங்க. இப்போ மேயுவோம். இப்போ சாப்பிட்டுக்குருவோங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்போம். அவ்வளோ ஒரு கமகமண்டு வாசமாக இருக்குங்க. நீங்களும் கருவாட்டு குழம்பு இந்த மெத்தடுக்கு வச்சு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் கருவாட்டு குழம்பு. ஏன்டா அடிக்கிற வெயிலுக்கு பந்தல் கட்டுற ஆளுகளுக்கு கூலிங்கி கொடுக்கணும். அதனால கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வராங்க கூலிங்கி. குழம்பும் வச்சாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கூலிங்கியும் குடிச்சுக்கிட்டு அப்படியே கிடுவே நம்ம வச்சு விட்டுற வேண்டியதாங்க பந்தலுக்கு. நான் பாருங்க, கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பாப்பா பாப்பா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. குடிச்சிட்டு அப்படியே வேலையை பார்க்க வேண்டியது தான். சோறு வேறு சுட சுட இருக்குது. கருவாட்டு குழம்பு அதையும் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு ஆமா, இப்போ சின்ன ஊடாகன்னு கிடக்குங்க. இங்கே வடக்காண்டு போகுது. கம்ப ஓட்டிட்டு இன்னும் போண்டாங்க 4 மாதம்
ஒன்று சொன்னாப்புலையே வைக்கணும் கிடுங்க. இப்போ பாதி கிலோ வந்துருச்சு சரச்சனை. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக பந்தலுக்கு இப்போ ரெடி பண்ணிவிட்டு கிடுவை வச்சு முடிச்சுட்டு தான் ஃபுல்லாக பிரித்து இந்த பக்கம் ஃபுல்லாக பிரித்து எடுக்கணும். அதான் வெயிலுக்கு இணலுக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கிறலாம். இப்போ கிடுவை பிரிக்கிறோம். வசம் பார்த்து பிரிக்கிறது. கிடுவை பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு இப்போ மறுபடியும் வச்சுப்போம். இப்போ கிடுவு வச்சுட்டோம். நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கரை பாருங்க. ஒரு பக்கம் செத்து வச்சுட்டோம் பந்தலுக்கு, இன்னொரு பக்கம் வைக்கணும். அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு நல்லா கருவாட்டு குழம்பு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குது. இப்போ நல்லா கருவாட்டு குழம்பு, சூட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. தம்பியும் கொழுந்தனும் நம்ம தான் சாப்பிடுவாங்க. எனக்கு வயிறு பசி ஆகிட்டு அதனால நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சூட கருவாடு இல்லை கண்டில் மண்ணு போட்டுருவாங்க. சூட கருவாடு பொடி வெங்காயம் போட்டு குழம்பு வச்சு இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, சூட கருவாடு பொடி வெங்காயம் போட்டு குழம்பு வச்சுக்கிட்டா சுக்கா மாதிரியே இருக்குது. கருவாடு வந்து பாருங்க, குழம்புலாம் கட்டியாக இருக்குது. பொடி வெங்காயமும் இந்த கருவாடு சாப்பிட்டா பொடி வெங்காயம் வாசம் கருவாடும் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் வெங்காயம் வச்சா எடுத்துருக்கேன். இன்னும் டேஸ்ட்டு. ஒரு சரி வச்சு முடிஞ்சாச்சு பந்தல். இப்போ வந்து கருவாட்டுலாம் சாப்பிட்றோம். இன்னும் சாயந்தரத்துக்கு இலை குழம்பு வச்சு சாப்பிட்ணும். எப்படி இருக்கு கருவாட்டு குழம்பு? நல்லா இருக்கு. அதான் டேஸ்ட்டு. நல்லா கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருந்துச்சு. நல்லா ஒரு மதிய சாப்பாடு, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு வேலைகளை பார்த்துக்கிட்டே இப்படி சமைச்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், அதே தான்.